பைபாஸ் நியர்பையில் கேகே நகரில் லோ பட்ஜெட்டில் 3 பிஹெச்கே வீடு இருக்குது. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு 3 பிஹெச்கே வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா நம்ம கேகே நகரில் தான் அந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் எந்த ஒரு கேகே நகர்ன்றதை வீடியோட எண்டில் சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 சதுர அடியில் கட்டின ஒரு அருமையான கிழக்கு பார்த்த வீடை தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் வந்து ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹாலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மக்களே, இந்த வீட்டோடைய ஹால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14x 10 நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைனில் ஒரு சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் வீட்டுக்குள்ளதே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மக்களை, இப்போது இந்த வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஃப்ட் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம் வித் உங்களுக்கு அதில் வந்து டோர்ஸோட. ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்பே தெரியும், இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவீங்க. ஸோ வாங்க அடுத்து நம்ம இந்த வீட்டோடைய பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ மக்களை, மொத்தம் இந்த வீட்டை பொறுத்தவரை 3 பெட்ரூம் இருக்குது. அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். டூப்ளெக்ஸ் மாடல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஒரு நார்மலான ஒரு 10x 10 சைஸில் நல்ல ஒரு உங்களுக்கு இங்கேயுமே கூட உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, அதுவும் நம்ம லாஃப்ட்டில் உங்களுக்கு டோர்ஸு எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு விண்டோஸுமே நம்ம இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம். வித் உங்களுக்கு வந்து கிளாஸ் அண்டு உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பெட்ரூமாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு ஒரு இந்தியன் கிளாஸ் செட் கொண்ட ஒரு டாய்லெட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது இங்கே நமக்கு வந்து இதுவுமே கூட நமக்கு ஒரு 7x4ன்ற நல்ல ஒரு சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஒரு நார்மல் ஒரு வாஷ் பேஷனும் இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டுடைய கிச்சன் ஏரியாவை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டில் ஒரு கிச்சனை பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சின்ன ஒரு கிச்சன் கூட சொல்லலாம். 10x 10 சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். இங்கேயுமே கூட உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் யூட்டிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறதுக்கான ஒரு யூனிட்டுமே கொடுத்துருக்கோம். வித் டோரோட நம்ம கொடுத்துருக்கோம். உங்களால் வந்து உங்களுக்கு ஒரு பீடிங் கவரேஜோட உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டாப்பும் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிச்சனாகவும் இருக்குது இந்த வீட்டில். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ அது ஏன்றதை நம்ம மேலே போய் பார்க்கலாம். பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் சிகேபி அவென்யூ. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தீரன்மா நகர் பஸ் ஸ்டாண்ட், சாரநாதன் காலேஜ், இந்திரா கணேசன் காலேஜ், ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்னு சிகேபி அவென்யூக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. கிராண்ட் ஆர்ட்ஸ் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால், 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன்ஸ் பார்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 3 phase EB ஃபெசிலிட்டி, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப் லைன், இது எல்லாமே நம்ம சிகேபி அவென்யூல அமைஞ்சிருக்கு. நம்ம சிகேபி அவென்யூல பிளாட்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும் பத்திரம் பதிவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிளாட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க.
ஸோ மக்களே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், மேலே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். மொத்தம் இது வந்து ஒரு 3 BHK வீடு. ஸோ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ மக்களை இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கக்கூடிய 2 பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் கேஸ்க்கு வந்து நம்ம சைடில் வந்து ஒரு கிரில் கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரே ப்ரொவிஷனாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது ரொம்பவே வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் ஹேண்டில்லாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து நமக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இந்த வீட்டில் வந்து கிரில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ மக்களை இப்போ நம்ம இந்த வீட்டில் அதாவது இந்த வீட்டோடைய ஒரு 2வது பெட்ரூமில் இருக்கக்கூடிய டோரை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவுமே கூட உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ஒரு டீக்ல பண்ண டோர் தான், நமக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து 12க்கு 10. இப்போ 12க்கு 10ன்ற ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து நம்ம பெட்ரூம் மேலே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயுமே கூட உங்களுக்கு ஏர் ஃப்ளோ எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேலே வந்து ஃபால் சீலிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே எந்த அளவு சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய திங்ஸு, அதே மாதிரி உங்களுடைய வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கிறதுக்கான ஒரு லாஃப்ட் ப்ரொவிஷனும் இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் இருக்குன்ற மாதிரியே நமக்கு தெரியலை. ஸோ அதே மாதிரி ஒரு அட்டாச்சு ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டிலுக்குள்ள நம்ம ஒரு டாய்லெட்டையும் பார்த்துட்டு இருக்கோம். சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4க்கு 7ன்ற ஒரு நல்ல சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிவிசியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூபிவிசி டோர்ஸ். ஸோ அதே மாதிரி விண்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4க்கு 4ன்ற நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து விண்டோஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷன், ஏசி வைக்கிறதுக்கான அந்த ஏசி யூனிட்டுமே கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கான ஒரு பவர் யூனிட்டும் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ மக்களே இப்போ நம்ம இந்த வீட்டோடைய 3வது பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ண ஒரு டீக்கில் பண்ண டோரு. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதுவுமே கூட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு 12க்கு 10ன்ற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து நீங்கள் அட்டாச்சு டாய்லெட்டுக்கான ப்ரொவிஷனும் இங்கே வந்து நம்ம வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே அதேமாரி ஒரு நார்மலாக ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில் ஒரு சீலிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி விண்டோவும் வந்து நல்ல ஒரு வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஒரு நல்ல சைஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கீழே டைல்ஸ்லேருந்து அதேமாதிரி எல்லாமே இந்த வீட்டில் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இது ஒரு ரீசேல் வீடு. ஸோ ரீசேல் வீடு அப்படின்றதால உங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து சைட் விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த வீடு வந்து எந்தளவு வந்து திங்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்தது வந்து நம்ம ஓப்பன் டெரஸை போய் பார்க்கலாம். ஸோ மக்களே இப்போ நம்ம அந்த வீட்டோடைய ஓப்பன் டெரஸில் இருக்கோம். ஸோ பாருங்களேன், இந்தளவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எங்கேயுமே கூட உங்களுக்கு ஹெட்ரூமும் கூட கொடுத்துருக்கோம். ஸோ ஹெட்ரூம் என்ன பர்பஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு ஹெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் டேங்க்ஸ்க்கான ப்ரொவிஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான பட்ஜெட்டில் இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த வீடு கிடைக்கிதுன்றது ரொம்பவே வந்து பெரிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க வீடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது.
ஸோ இப்போ இந்த வீட்டுடைய லொக்கேஷன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சி கேகே நகருக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய உடையாம்பட்டியில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ரிங் ரோடு. ஸோ இப்போ புதுசாக வந்து கொண்டுட்டு வந்த இந்த ரிங் ரோடு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயுமே கூட நமக்கு வந்து ரொம்ப நியரஸ்ட்டு. ஸோ ஒரு ஹை டிமாண்டான லொக்கேஷன் கூட சொல்லலாம். ஸோ அப்கமிங்கில் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு லொக்கேஷனாக இந்த லொக்கேஷன் வந்து ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த வீட்டோடைய எக்ஸாக்ட் பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 லட்சம். ஸோ நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணோம்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வீட்டுமனை இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்குறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். நன்றி.